ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம தோசைலாம் வந்து செஞ்சோம் அப்படின்னா ஒரு சில தோசை வந்து மீதி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து காஞ்சிருச்சு அப்படின்னும் போது அதை யூஸ் பண்ணாமல் தூக்கி போட்டுருவோம் இல்லையா? அந்த மாதிரி இதுக்கு மேலே வந்து தூக்கி போடாதீங்க. இதை வந்து நீங்கள் அழகாக சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வத்தல்லாம் வந்து ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு தயிர் சாதம், தக்காளி சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் கூடலாம் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. செம்ம டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் உங்களுக்கு வந்து இது ஒரு வத்தல் மாதிரியே இருக்கும். நீங்கள் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். நான் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஓவர் தோசை ஒரு 2 இல்லை 3 தோசை கிட்ட இருந்துச்சு. ஸோ சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இதை காய வச்சு நல்லா முறுமுறுன்னு எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 நாள் இல்லை காய வச்சிங்க அப்படின்னாலே நல்லா முறுமுறுன்னு உங்களுக்கு சூப்பராக வந்துடும். நல்லா சருகு மாதிரி வந்து காஞ்சிரும். அதுக்கப்புறம் நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் வந்து போட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாதத்து கூடவும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுக்கலாம். இது வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஐடியா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவும் பார்த்துருக்கவும் மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லா ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிரும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தினம் தினம் நம்ம வந்து கை வலிக்குது, கால் வலிக்குது, இடுப்பு வலி, முதுகு வலி, மூட்டு வலி, பாத வலி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வலியை வந்து அனுபவிச்சுட்டே இருப்போம். அதுக்கு ஒரு தைலத்தையும் நம்ம வந்து தேய்ச்சிக்கிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கிற பொருட்கள் வந்து 3 பொருள் தான் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா புதினா உப்பு, பச்சை கற்பூரம், ஓம உப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பொருட்களும் வந்து நாட்டு மருந்து கடையில் ஈக்குவல் குவான்டிட்டியில் நான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து A to Z உங்களுக்கு எல்லா வலிக்குமே நல்லா தாராளமாக கேட்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பல்வலி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னாலுமே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நார்மலாக நம்ம வந்து இன்னலர்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதுக்கப்புறம் இந்த தைலம்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுலேயும் சேம் இந்த பொருட்கள் மட்டும்தான் அதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ஒரு தடவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நல்ல ஒரு ரிலீஃபும் கிடைக்கும். இது வந்து பச்சை கற்பூரம் நான் வந்து எடுத்திருக்கிறது. எல்லாமே நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 கிராம் அளவுக்கு தான் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஸோ நல்லா யூஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்ல கமகமன்னு வாசமும் அதே மாதிரி நல்ல ஒரு ரிலீஃபும் கிடைக்குது. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ண உடனே நம்ம இதை வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். இதை வந்து நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி வெளியிலேயே வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக அது வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நீங்கள் எப்போவுமே வந்து இதை வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உடனே ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வந்து வச்சுருங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா புதினா உப்பு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஐஸ் கட்டியெல்லாம் நமக்கு ஃப்ரீசரில் பிடிச்சதுன்னா ஒரு மாதிரி குச்சி குச்சா நீட்டாக இருக்கும் பார்த்திங்களா? ஸோ ஐஸ் கட்டியை உடைச்சோம் அப்படின்னாலுமே நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு அப்படி தான் தெரியும். அது வந்து புதினா உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓம உப்பு. இது வந்து கல்கண்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தலைவலி இருக்குது அப்படின்னாலுமே அந்த தைலத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து சளி பிரச்சனைக்காக ஆவி பிடிக்கிறீங்க அப்படின்னாலுமே அந்த ஆவி பிடிக்கிற தண்ணியில் இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணுற ஆயிலிருந்து ஒரு 2 சொட்டு 3 சொட்டு அப்படி வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆவி பிடிச்சிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு சளி தொந்தரவுக்கெல்லாம் நல்லாவே வந்து கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே இது வந்து நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சின்னதாக ஒரு கண்ணாடி பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து நம்ம எடுத்திருக்கிற அந்த 3 பொருட்களையுமே வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இது சம்மந்தமாக நீங்கள் யூடியூப்லேயும் சரி, கூகுள்லேயும் சரி நீங்கள் தேடி பார்த்தீங்க அப்படின்னாலுமே இதோட மொத்த பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே 3 பொருட்களையும் நம்ம இதை வந்து ஒன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்ல ஒரு 2-3 தடவை இப்படி வந்து குலுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம வந்து ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஆகும். இது ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஆயில் மாதிரி கிடைக்கும் இது. இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே அதை அப்படியே வந்து விட்டுட்டேன். இது நல்லாவே வந்து மெல்ட் ஆகிட்டு சூப்பராக ஒரு ஆயில் மாதிரி வந்து கிடச்சிருக்கு பாருங்கள். இது ஓப்பன் பண்ண உடனே அந்த விக்ஸோட ஸ்மெல் வந்து வரும் பார்த்திங்களா? அந்த மாதிரி நல்லா ஹெவியாகவே வந்து வர ஆரம்பிச்சிது. அவ்வளோதான், இது வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆயில் வந்து இது கூட வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ டைரெக்டாக இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணாமல் இதை வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இது சுத்தமான தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டினது. ஸோ அது வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை இதை வந்து நல்லா குலுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தாராளமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
இப்போ பல்லு வலி இருக்குது அப்படின்னா கூட அந்த இடத்துல லேசாக தொட்டு நம்ம வந்து பல் வலிக்கிற இடத்துல வச்சுட்டு கூட நீங்கள் வந்து கொஞ்ச நேரத்தில் வாய் கொப்பளிச்சிட்டிங்க அப்படின்னாலுமே வலிக்கு வந்து நல்லா கேட்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த வாயில ஸ்மெல் வர்ற பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட ஒரு டம்ளரில் தண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு, ஒரு 2 ட்ராப் இல்ல 3 ட்ராப் இந்த ஆயில் வந்து விட்டுட்டு, அப்புறம் அத வந்து யூஸ் பண்ணி வாய் கொப்பளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலுமே, அந்த வாயில ஸ்மெல் வர்ற பிரச்சனையும் வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாம இப்ப எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல இந்த அடிக்கடி நம்ம வந்து இப்படி நெட்டி உடைப்போம் இல்லையா? விரல மடக்கி மடக்கி அப்படி நெட்டி உடைக்கிறதுனால, இந்த இடத்துல அந்த ஜாயின்ல மட்டும் எனக்கு லைட்டா வலி இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு 2, 3 தடவ நான் இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த வலியே வந்து சுத்தமா இல்லாமயே போயிடுச்சு. இந்த மாதிரி நமக்கு உடம்புல எங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த இடங்கள்ல எல்லாமே வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இப்போ பசங்கள்லாம் இப்போ விளையாடிட்டு வர்றாங்க அப்படின்னும்போது முட்டி வலிக்குது, கை வலிக்குது, கால் வலிக்குதுன்னுலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு கூட நீங்க வந்து இந்த ஆயில ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணி விட்டுறலாம். என்னோட பையனுக்கு பார்த்திங்க அப்படின்னா, இவன் வந்து ஃபுட்பால் விளையாடுறது அதிகமாக ஃபுட்பால் விளையாடுவான். ஸோ முட்டி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக இந்த கம்ப்ளைண்ட் வந்து சொல்லிகிட்டே இருப்பான். இப்போ ரீசெண்ட் டைமில் நான் இந்த ஆயில் வந்து ரெடி பண்ணினதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து அடிக்கடி தேய்ச்சி விடுறதுனால நல்ல ஒரு ரிலீஃபும் வந்து கிடைக்கிது. அதே மாதிரி பெரியவங்க கூட இப்போ படிக்கட்டுலாம் ஏறி இறங்குறாங்க அப்படின்னும்போது ரொம்ப கால் வலி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து நின்றுட்டே வந்து வேலை செய்வோம் இல்லையா கிச்சனில், அந்த டைமில் நமக்கு வந்து இந்த குதிகால் வலிலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பாத வலி இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்கிறதுனாலையும் நமக்கு வந்து பாத வலி வரும் இல்லையா? ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து சுடு தண்ணியில் கால் வந்து கொஞ்சம் நேரம் வைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, அந்த தண்ணியில் கூட வந்து இந்த ஆயில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்து அந்த தண்ணியில், அதாவது கொஞ்சம் சூடாக இருக்கிற தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் அதில் வந்து கால் வச்சுட்டோம் அப்படின்னாலுமே நமக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து தலை வலிக்குது அப்படின்ற டைமில் கூட இந்த மாதிரி வந்து நெத்தி பொட்டில் நீங்கள் அந்த மாதிரி அந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணலாம். நல்லாவே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நரம்பெல்லாம் வலி இருக்குது அப்படின்னாலுமே லைட்டாக இந்த ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு லேசாக அப்படியே விரல வச்சு நீவி விட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். உங்களுக்கு இந்த ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு வரும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட்டும் தெரியும். நான் அதிகமாக வந்து இப்போ யூடியூப்பில் வீடியோஸ்லாம் போடுறதுனால ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் அதிகமாக அந்த மாதிரி கால் வலிலாம் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அதனால நான் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு நல்ல ரிலீஃப் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் இது வரைக்குமே மீன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் வந்து அடுப்பில் கடாயில் வந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடான உடனேயே அந்த வாழையில வந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து அந்த எண்ணெய்க்கு நடுவில் வந்து வச்சுட்டேன். ஸோ எண்ணெய்க்குள்ளே வாழையிலையே விடும்போது லைட்டாக எண்ணெய் வந்து படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அந்த வெடிப்பு அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுற மீனை இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் வந்து அந்த மீனில் நல்லா இறங்கிச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஃப்ளேவர் செமையாக இருக்குங்க. அந்த கமகமன்னு நல்ல ஒரு வாசனையும் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் மீன் வந்து ஃப்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு தாட்டி வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உடம்புக்குமே வந்து ரொம்பவே நல்லது. அந்த வாழை இலையில் இருக்கிற எல்லா சத்துக்களுமே நமக்கு வந்து மீனோட கலந்ததுனால நமக்கு மீனுமே வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். டைம் இருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன். அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.